அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இஷ்யூ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரெக்கார்ட் ஹை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 2025 ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும், இன்சிடென்ட்ஸ் இன்னொரு இடத்துல இருக்கும். யாருக்கு பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பே பண்ணுறதா இருக்காது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வேல்யூ ஆடட் டேக்ஸஸ் இருந்தது. இது கன்சியூமர்ஸ் பே பண்ணுறதுனால இந்த கூட்ஸ் ஆர் சர்வீஸ் செல் பண்ணும்போது பே பண்ணுறனால அண்ட் இது பொறுத்த வரைக்கும் வேரியஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாத்தையும் சப்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2003 கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸு ஆன் இன்டைரக்ட் டேக்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரணுன்றத. பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2014 ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு 122nd பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2016 அந்த பில் பாஸ் ஆகிருக்கு. ஃபைனலி ஜிஎஸ்டி டேக்ஸஸ் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. ஆரஞ்ச் எக்கானமி வேவ்ஸ்ன்ற ஒரு சம்மிட் நடந்திருக்கு, வேவ் சம்மிட் 2025. அதில் ஆரஞ்சுனா எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு ஆரஞ்ச் எக்கானமியாக, அதாவது கல்ச்சர், க்ரியேட்டிவிட்டி, கண்டென்ட் இதை பேஸ் பண்ணி வளர்ந்து வர்றதுனால இதை ஒரு ஆரஞ்ச் எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎம் என்ன சொல்கிறாரு, ரெஸ்பான்சிபிள் க்ரியேட்டிவிட்டி இருக்கணுன்றாங்க. வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் அ குளோபல் சம்மிட்டு ஃபார் த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு and organized by Ministry of Information and Broadcasting. So industry summit aims to bring together industry leaders, stakeholders. இதெல்லாமே summit launched the Create in India Challenge அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் எக்கானமின்றது கிரியேஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரியேட்டிவ் குட்ஸ், நாலேஜ் பேஸ் செக்டார், டைவர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எக்கனாமிக் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. So Villingham Port set to boost South Asia's maritime. Villingham Port, Kerala's first deep water transshipment terminal. இந்த போர்ட் ஒரு ஏஐ ட்ரிவன் கண்ட்ரோல் ரூமோட அட்வான்ஸ் வெசல் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கட்டிங் ஏஜ் டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டீப் வாட்டர் சீ போர்ட் இஸ் அ போர்ட் தட் கேன் ஹேண்டில் லார்ஜ் ஷிப்ஸ் தட் கேரி கார்கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அண்ட் இது ஒரு டீப் வாட்டர் சேனல் அண்ட் ஹேஸ் அ லார்ஜ் berth ஏரியா ஃபார் லோடிங் அண்ட் அன்லோடிங் குட்ஸ். வில்லிங்ஹம் இன்டர்நேஷ்னல் சீ போர்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சீ போர்ட் இன் ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் தட் இஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது நியர் ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைவேட் மெம்பர் பில்ஸு, ஸோ என்னென்னா ப்ரைவேட் மெம்பர் பில்லுன்றது ஃபார் ஒன்லி 14 laws have become since independence and it allows non-minister MPs to introduce legislation. So private member bill that is proposed by a MP who are not ministers. So examples of private member bill is introduced by Kamath in 1966 after the death of PM Lal Bahadur Shastri's. Villingham Port enhancing India's maritime trade competitiveness. ஸோ இதில் டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஏஐ ட்ரிவன் கண்ட்ரோல் ரூமு, அட்வான்ஸ் வெசல் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்மு, நேச்சுரல் டெப்த் ஆஃப் 18+ meters இருக்குது. ஸோ இதோட மெயின்ஸ் கொஸ்டின் ட்ரை டு ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் Villingham Port in enhancing India's maritime trade competitiveness? Discuss the technological and geopolitical advantage it offers. Thank you. Have a great day.